இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் தீபம் லேம்ப் ஆயில், ஒரு தெய்வீக அனுபவம். மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் இஎம்ஐ திருவிழா, சுலப தவணையில் ஸ்மார்ட் போன்ஸ் வாங்குங்க. கோல்டன் பார்ட்னர் வாசவியின் தங்கம், வாழ்வின் பொக்கிஷம், ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை. ஷெல்டர் பார்ட்னர் டானி ஷெல்டர், தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிரந்தரம். நிறைவாக நாம் பார்க்க இருக்கிறது மீன ராசிக்கான பலன்கள். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், மீன ராசிக்கு வரக்கூடிய 2025 எப்படிப்பட்ட பலன்களை பதுக்கி வைத்திருக்கு? ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் மொபைல்ஸின் இஎம்ஐ திருவிழா, சுலப தவணையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள். 82 ஆண்டு கால வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை. ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை, காலங்கள் போற்றும் கலைநயம். டானி ஷெல்டர்ஸ், கோயம்புத்தூர். கான்டாக்ட் 8754023949. நீங்க ஒரு அருமையான வார்த்தையை சொன்னீங்க, இப்படிப்பட்ட பலன்களை பதுக்கி வச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா அது மறைபொருள் ராசியான 12வது இடம் வேறு வருது, ஏதோ விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கு. அதுல ஒரு அற்புதமான தத்துவம் இருக்கு. நீங்க சொன்னதுல பொதுவாக ஒரு ராசிக்குள்ள ஜென்ம சனி வருதுன்னா எல்லாரும் பயப்படணும். ஆனால் அந்த ஜென்ம சனிங்கிற வார்த்தை இல்லாமல் மீன ராசிக்கு அதை எப்படி பார்க்கணும்னா, குருவுடைய வீடு, அதுல சனி பகவான் வந்து உட்கார்றார். ஒரு தர்மனுடைய வீட்டுல ஒரு கர்மன் வந்து உட்கார்றார். அப்படி எடுக்கணும். அப்போ இவங்களுக்கு வந்து இவர்கள் என்ன தர்மம் செய்திருக்கிறார்களோ அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள், என்ன தவறு செய்திருக்கிறார்களோ அதனுடைய தண்டனையை அனுபவிப்பார்கள். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே மீனராசியுடைய பலன் இந்த ஆண்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இவங்களுக்கு நல்லது செய்தவங்களுக்கு இது எப்படி இருக்க போகுது? லாபாதிபதி சனி வந்து ராசியில உட்கார்றாரு, இந்த காலம் மிக லாபமாக இருக்க போகுது. தவறு செய்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? விரையாதிபதி சனி ராசியில வந்து உட்கார்றாரு, வாழ்க்கை விரயமாக இருக்க போகுது. அப்போ ஒரு வேலைக்கு போறாங்க, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இவங்க ஒரு நாட்டில் இருப்பாங்க, இன்னொரு நாட்டுக்கு தூக்கி போடுவாங்க. சிலருக்கு வந்து அது பெரிய சந்தோஷமா இருக்கும், ஃபாரின் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கும். அந்த காலத்தில் அது நாடு கடத்துறதும்பாங்க. இந்த காலத்தில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, பார்க்குற வேலையிலேருந்து வேற வேலை மாற்றம். சிலருக்கு அது இன்பமாக தெரியும், அதே இன்பம் சிலருக்கு துன்பமாக தெரியும். அப்போ பார்க்குற பார்வை ஒன்று இருக்கு. இரண்டாவது, செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு. அப்போ இவங்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. எப்பவுமே இவன் என்ன பண்ணணும்னா, குலதெய்வ மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஒன்றும் தெரியலன்னா முருகனை பிடிச்சுக்கணும், திருத்தணி முருகன். அப்போ இந்த முருகனை நினைச்சு 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 வேல்மாறல் படிக்கணும். திருத்தணி முருகன் வருது இல்லையா, வேல்மாறல். திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், எனது உளத்தில் ஒரு கருத்தன். நாங்கள் பாருங்க, அந்த முருகனுடைய நாமாக்களை சொல்லிட்டே இருக்கணும். ஃபினான்ஷியலா பெரிய வெற்றி பண்ணும். அப்போ இது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ குரு பகவானை பாருங்க, ராசி அதிபதி குரு. இப்போ மனக்குழப்பத்திலேயே அவங்க இருக்காங்க. இதை விட பெட்டரான ஸ்டேஜ் 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பெட்டர். அப்போ என்ன ஆகும்? ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை, ஒரு நல்ல படிப்பு படிக்கணுங்கிற ஆசை மாணவர்களுக்கு நிறைய இருக்கும். அது ஆனால் நிறைய போராடணும். அதுக்காக வெற்றி எளிதாக வருவதில்லை, ரொம்ப கடுமையாக போராடி உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். சந்திர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி, அவர் போய் 10ஆம் இடத்துல பூராட நட்சத்திரத்துல இவங்களுக்கு உட்கார்ந்து இருக்கார். அப்போ இவங்களுக்கு அந்த சந்திர பகவான் 10ல் இருக்கிறதும், சூரிய பகவான் 10ல், 2 ஒளிக்கிரகமும் 10ல் இருக்கு. அப்போ பல பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேலைக்கு மாற போறாங்க, வேலை பண்ணிட்டு இருக்கிற சிலர் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாங்க. அதெல்லாம் இந்த இப்போ நடக்கும். ஒரு சம்பளம் 10லேயும் கூடுதலாக உழைக்க ஆரம்பிக்க போறாங்க. அப்போ நல்ல 2 ஒளிக்கிரகங்களும் 10ல் உட்கார்ந்ததுனால ஒளிமயமான ஒரு வேலை கிடைக்கும். பொறுமையா இருக்கணும், வேலை மாறுதுன்னு பயப்பட வேண்டாம், நல்ல முறையில் அது இருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு. ஏற்கனவே ராசியில ராகு, 7ல் கேது, கணவன் மனைவி பிரச்சனை. இப்போ சுக்கிரன் சனி வரை சேர்ந்துக்கிட்டு 12ல் உட்கார்ந்துருக்க. அப்போ மனைவி சொல்லே மந்திரம்னு இருந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இருந்தாலும் நிம்மதியா இருந்துக்கலாம். நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் சார். 10ல் சூரியன் உட்கார்ந்தார். நிறைய பேருக்கு அரசு வேலை, கிளரிக்கல் வேலை, இது கிடைக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு கூடி வரும். அப்போ இதெல்லாம் நல்லா இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, ஜென்மத்துல சனி வரும்போது உடம்பு அசதி இருக்கும், சில உடல் உபத்திரவங்கள் இருக்கும். அதாவது தாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அவங்க வளர்த்துக்கிடணும். அப்போ நல்ல முறையில் அவங்க இந்த ஆண்டு இருக்க முடியும். சிலருக்கு கடுமையான கடன் சுமைகள் குறையும். கடன் பட்டுட்டாங்க நிறைய, இந்த இப்பவே நிறைய கடன் இருக்கு. இந்த கடன் சுமைகள் எல்லாம் குறைய போகிற ஒரு காலமாகவும் அது இருக்க போகுது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வேல்மாறல் ஸ்லோகத்தை, வேல் பூஜை பண்றது, வேலுக்கு அபிஷேகம் பண்றது, வேல்மாறல் ஸ்லோகத்தை சொல்றது அற்புதமான பலன்களை இந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. மீன ராசிக்காரர்கள் ஜென்ம சனி வருகிறதேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கீங்க. மேடம், நீங்கள் சொல்லுங்கள்,
மீன ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை இது எல்லாம் எப்படி அமையுது? திருமண யோகம் கண்டிப்பா இந்த வருஷத்துல அவங்க எதிர்பார்க்கலாம். Okay. ஏன்னா கேது பகவான் மாறி இருந்தாரு. ஓகே. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா Okay. கேது. ஸோ 2000 இந்த 24 எடுத்துட்டீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு பெருசா ஒன்றும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும், தனிப்பட்ட அவங்களுடைய ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். எதுலேயுமே அந்த பக்கமா இந்த பக்கமாங்கிற மாதிரி எந்த பக்கம் நம்ம டிசைட் பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலை இருந்திருக்கலாம். இது மாறி மீனராசிக்காரர்கள் 2025ல் 7.5 சனியின் கஷ்டங்கள் இருந்தும் ராகு கேத்துவினுடைய இப்போ கேத்து பகவான் அவங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு போகிறார், 12ல் ராகு வரார். ஸோ விரயங்களும் இருக்கும், ஜென்மத்துல சனி பகவானும் இருப்பார். ஆனா 2024 விட 25ல் கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன தைரியமும், பொருளாதாரத்தில் ஒரு கடன் கேட்டா கடன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இந்த கடனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கும் வியாபாரத்தில் ஒரு மேன்மையும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு மாறுறார். ஸோ இந்த சனி ராகு கேது ஒரு நிலைப்பாடுகள்ல அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இதை பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு குரு பகவான் வரும் பொழுது ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இருந்தாலும் தனிப்பட்ட அவங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் தசாக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய முக்கியத்துவம் உண்டு இல்லையா. ஏன்னா தசா, அதுக்கப்புறம் புக்தி, அதுக்கப்புறம் தான் கோச்சாரம். ஸோ தசாவும் புக்தியும் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கோச்சாரத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. மீனராசிக்காரர்கள் பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மாசத்துல அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல விரதம் இருந்து அவங்க வீட்டு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ, அது அம்மன் கோயிலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விநாயகர் ஆலயமா இருக்கலாம், விரதம் இருந்து அந்த ஆலயத்திற்கு போய் ஒரு அபிஷேகம் பண்றது நல்லது. சதுர்த்தியில லாபத்துல தேங்காய் மாலை போடலாம். ஸோ தேங்காய் மாலை தேங்காய மாலையா கோர்த்து லாபத்துல இருக்கணும். 11 தேங்காய் இருக்கணும். இருந்ததுன்னா இந்த என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வருதோ அதை சமாளிச்சு அவங்களால வர முடியும். ஓகே, வெரி குட். கார்த்திகேயன் சார், நீங்க சொல்லுங்க, அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்கள் என்ன பொதுவான பலன்கள் கேட்டுட்டோம். நட்சத்திர அடிப்படையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன பலன்களை எதிர்பார்க்கலாம்? பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. சரியா? இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் குபேரன் பிறந்த நட்சத்திரம், கடன்கார நட்சத்திரம். சார் கடனை அடைக்கவே முடியல சார். என்ன கடன்? பித்ரு கடன், பெத்த கடன், நேர்த்தி கடன், குலதெய்வ கடன், பிறவியே கடன். இதில் எந்த கடனை நம்ம அடைச்சு இந்த பொருளாதார கடன்லேருந்து மீண்டு வர்றதுங்கிற தவிப்பும் தேடலும் பூரட்டாதிக்கு ஜாஸ்தி இருந்துக்கிட்டே இருக்கும். சனியை போல் கெடுப்பவனும் கிடையாது, கொடுப்பவனும் கிடையாது. கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ கொடுக்கறதுலையும் அவ்வளோ கில்லாடி. அடுத்தவங்க சொத்தை பிடிங்கிலாம் இப்போ கொடுத்துருவோம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு. இந்த கடன் அடையணும் அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி நடுவில் வைத்த மால்நிதி பெருமாள் குபேரனுக்கே அந்த சாபம் உண்டு. இந்த சாபம் நிவர்த்தி எங்கே நடந்தது அப்படின்னா அந்த நவ திருப்பதிகளில் ஒரு ஸ்தலம். வைத்த மால்நிதி பெருமாள் கிட்ட குபேரனுக்கே சாப நிவர்த்தி நடக்குது. அவன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன். அந்த கடனை பூரா தீர்த்து நான் இனி இந்த கடன் இல்லாமல் வாழணும், செல்வத்துடன் வாழணுங்கிற பிரார்த்தனையை குபேரன் அங்கே வைக்கிறான். இந்த பிரார்த்தனையை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வைத்தால் கடன் இல்லாமல் வாழலாம், பொருளாதார ஆதாயங்கள் உண்டு. நான் சொன்ன மாதிரி 30 வயது வரைக்கும் மங்கு தான், டல்லு தான், படித்த படிப்பு ஞாபகத்துக்கு வராது, வேலை பின்னி பெடல் எடுத்துருவாங்க. ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டாரு, பிரின்சிபல் கூப்பிட்டாரு, மேனேஜர் கூப்பிட்டாங்க, இந்த பாருங்க சொத்து பிரச்சனை, இந்த பாருங்க சிக்கல் கஷ்டம், இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். 30லேருந்து 60க்குள்ள இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆசைகள், கனவுகள், கவிதைகள், கற்பனைகள் ஜெயமாகும். பூ மேடைதனில் துயிலும் ராஜயோகமும் உண்டு. இந்த கோல்டன் ஸ்பேரோ, நெஞ்சில ஏரோ, நீங்க தான் ஹீரோன்னு சொல்ற அமைப்பு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதிக்கு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு க்ஷேத்ராடன பிரயாணங்கள். காமதேனுங்கிற தெய்வீக பசு பிறந்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். எத்தனை அழகு பசு, எத்தனை அழகு! அந்த பசு பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். மாடி வீடு கட்டுறதும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை இடித்து டெமாலிஷ் பண்ணி திருப்பி ரெனியூ பண்ணுறதும், கிரக பிரவேசங்கள் அதில் பசுவுக்கு பூஜை செய்கிறதும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இவர்களுக்காக உண்டு. கடனில் தொழில் அமையும், கடல் கடந்த வாய்ப்புகள் வசப்படும். அதே மாதிரி வேலையில் பிஸியாக இருக்க போகிற டைம் பீரியட். அப்போது வேலைக்கு சாப்பாடு சாப்பிட முடியுமான்னா
ஒரு தடுமாற்றம் அதுக்கு வந்துடும். நிறைய பால் பொருட்கள் சாப்பிடணும். இந்த பாக்கெட் பால் இதெல்லாம் சாப்பிட்றத விட நேரடியாக பசும்பால் அதை சாப்பிட்றதோ, பால், தயிர், மோர் நிறைய உணவில் சேர்த்துக்கிறதோ, எப்போ பார்த்தாலும் மசாலா சாதமாக சாப்பிட்டு இருக்கக்கூடாது. வயிற்றில் அல்சர் வந்துடும், புண்ணு வந்துடும். அதற்கு மிகப்பெரிய ரெமெடி எதுன்னா இந்த பசும்பால் தான். அது உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு தேவை. ரேவதி நட்சத்திரம் பெண் நட்சத்திரம். அபிமன்யு மகாபாரதத்தில் பிறந்தது ரேவதி நட்சத்திரம். அவசரப்பட்டு எப்படி பத்மவியூகத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டானோ, பணம் வரும்போது தடால் புடால்னு கொண்டு போய் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிலேயிங் டாக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நிறுத்தி ரேண்டமாக டிஸ்பர்ஸ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஒரே இதில் போய் மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி பங்குச்சந்தையோட தன்மை தெரியாமல் போய் பங்கு சந்தைக்குள்ளே உழுவக்கூடாது. பங்கு சந்தையில் 80 பேர்த்துக்கு நஷ்டம், 20 பேர்த்துக்கு தான் லாபம். 80 பேர் காசை தான் 20 பேர் சாப்பிட்றாங்களே தவிர வேற எங்கேருந்துலாம் பணம் வந்துடல. இந்த பங்கு சந்தையினுடைய தன்மை தெரிந்து அதில் முதலீடு செய்யணும். அதே மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை கவனமாக வாங்க வேண்டிய ஒரு நேரம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், பஞ்சநாதன் சார் சொன்ன மாதிரி, கர்மக்காரகன் தர்மக்காரகன் வீட்டில் வந்து உட்கார்றான். கண்டிப்பாக மீனராசி நேயர்கள் தர்ம காரியம் செய்திருப்பாங்க. அந்த தர்மம் அவங்களை காப்பாற்ற வேண்டிய தருணமாக இந்த தருணம் இருக்கும். பிளட் ப்ரெஷர், சுகர், இருதய துடிப்பு, இந்த பிளட் ப்ரெஷருக்கும் இருதய துடிப்புக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. எப்படி இசிஜி மிஷினில் கீழேயும் மேலேயும் போகுதோ, நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி கீழேயும் மேலேயும் போகும், கிரகமும் கீழேயும் மேலேயும் போகும். இப்படி கீழேயும் மேலேயும் போயிட்டு இருக்கிறப்ப சுற்றி வர்றது தான் சுழற்சி. நேர்கோட்டிலெல்லாம் சுத்தாது. கீழே போகும்போது சிரமங்கள், மேலே வரும்போது இன்பங்கள். 60 வயதுக்கு மேலே இருந்தால் ஒரு முழு உடல் பரிசோதனை செய்துக்கிறது நல்லது. ஓகே. மீனராசியை பொறுத்தளவில் 3 பேருமே வந்து ஒரு நல்ல பலன்களை தான் சொல்லியிருக்கீங்க. கார்த்திகேயன் சார்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். சார், எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்குவீங்க? 80 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 80 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். சூப்பர் சார், நீங்கள் சொல்லுங்கள். 70 மதிப்பெண்கள். 70 மதிப்பெண்கள், அற்புதம். மேடம்? 70 மதிப்பெண்கள். ஓகே. மீனராசியை பொறுத்தளவில் ரொம்பவே நல்ல மதிப்பெண்கள் இருக்குது. சின்ன சின்ன சவால்கள், அந்த சவால்களை தாண்டின சாதனைகளை ரொம்ப எளிதாக எட்டி பிடிக்கக்கூடிய காலமாக 2025 உங்களுக்கு அமைய போகுது. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு அற்புதமான காலகட்டமாக அமைய சக்தி விகடன் சார்பில் நம்ம வாழ்த்துறோம். இது தீபம் லேம்ப் ஆயில் சக்தி விகடன் வழங்கும் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2025. நம்ம அவைக்கு வந்து அற்புதமாக பலன்களை சொன்ன 3 பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம். இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொளியை வீசும் தூய தீபம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் மொபைல்ஸின் இஎம்ஐ திருவிழா. 24 மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ, 0 டவுன் பேமெண்ட், சுலபத்தவணையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள். சுப்ரீம் மொபைல்ஸ். கான்டாக்ட் 9858798587. புத்தம் புது கலெக்ஷன்ஸ், பாரம்பரிய டிசைன்ஸ், 82 ஆண்டுகால வாடிக்கையாளர் நம்பிக்கை. தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை. தற்போது திண்டுக்கல், மதுரையில். வாசவி தங்கம், வாழ்வின் பொக்கிஷம். தொடர்புக்கு 9360735592. ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை, காலங்கள் போற்றும் கலைநயம், தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் டானிஷ் ஷெல்டர்ஸ், கோயம்புத்தூர். கான்டாக்ட் 87540 23949.